ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான காளான் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு காளான் மிளகு வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அதை அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 250 கிராம் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. மீடியம் சைஸில் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, நாம் அரைச்ச மிளகு பவுடர், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். இந்த ஆனியனை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், நல்லா கோபுரம் அளவில் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம் 1 ஸ்பூனில். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச காளானை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 மினிட்ஸ் போதும். இந்த காளான் போட்டதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெப்பர் தூள் பிடிக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். சுவையான காளான் மிளகு வறுவல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.